வணக்கம் மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு தகவல். கூட்டணி என்றால் வாயை மூட வேண்டுமா? திருமாவளவனுக்கு அன்புமணி சராமரி கேள்வி. அடுத்த ஆண்டு வரவேற்க தமிழ்நாடு புதுவை எல்லையில் பாமக சார்பில் பொதுக்குழு நடைபெற்ற உள்ளது. தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அன்புமணி ராமதாஸ் பேட்டி கொடுத்திருக்காரு. அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு டெல்லி சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு சென்னை விமான நிலையத்தில் வந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்தித்திருக்காரு. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா, அவர் கூறியது, இந்தியா தலைசிறந்த தலைவராக இருந்ததாக இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு பிரதமராக பணியாற்றிய டாக்டர் மன்மோகன் சிங் எனக்கு 5 ஆண்டுகளாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பணியாற்றுவதற்காக வாய்ப்பு கிடைத்தது. அந்த 5 ஆண்டுல காலமும் எனக்கு முழு சுதந்திரமும் கொடுத்து இந்தியாவில் முன்னெடுத்ததற்காக எந்தெந்த திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதையும், ஸோ அந்த டைமில் தான் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், 100 விழுக்காடு சுதந்திரம் கொடுத்தார். என்னோட துணையாக இருந்த புகையிலை லாபி, மது லாபி என அனைத்து எதிர்த்து எனக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து துணையாக இருந்தார். அவரால் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், பொது இடங்களுக்கு புகைப்பிடிக்க கூடாது என்று சட்டமும், உணவு பாதுகாப்பு சட்ட என பல சட்டங்களை கொண்டு வர முடிந்தது. அடுத்த ஆண்டு வரவேற்க இருக்க தமிழ்நாடு புதுச்சேரியில் எல்லை பொதுக்குழு நடைபெற உள்ளது. தமிழக அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றும் வகையில் இருக்கிறது. காவல்துறை முதல்வருக்கு கீழே இயங்குகிறது. முதல்வர் நேர்மை இல்லை என்றால் இந்த துறையில் வேறு ஏதேனும் அமைச்சருக்கு கொடுங்கள். தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கெட்டு போயிருக்குது. அடுத்த ஆண்டு வரவேற்கும் தமிழ்நாடு புதுவை எல்லையில் பொதுக்குழு நடைபெற உள்ளது. தமிழக அரசு எதிர் தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கின்றது. காவல்துறை முதல்வருக்கு கீழாக தான் இருக்கிறது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. சட்டம் ஒழுங்கு இவரால் ரொம்பவே பாதிச்சிருக்கு. நீதிமன்ற வளாகத்தில் கொலை நடக்குது. மருத்துவமனையில் கத்தியை குத்தி, கல்லூரி வளாகத்தில் படுகொலை, வன்கொடுமை. கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா 6000 கொலைகள் நடந்திருக்கு. எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னா, இந்தியாவில் மிகப்பெரிய சிறு சிறு தொழில் முதலில் இருக்கின்றன. அது கஞ்சா விற்பனை. தமிழ்நாட்டில் அரசு நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. தஞ்சாவூர் பண்ணையில் முக்கிய குற்றவாளி யார் என்பது கண்டறிந்து ஆளுங்கட்சி சார்ந்த குற்ற செயலை ஈடுபடுத்தியிருக்காங்க. காவல்துறை நடவடிக்கையில் எடுக்கிறதே கிடையாது. பல்கலைக்கழக மாணவி சர்ச்சையை குறித்து அண்ணாமலை சாட்டை அடித்து கொண்ட தொடர்பு கேள்வி தமிழக மக்கள் கவனத்தை ஊடகங்களை கவனம் ஈர்த்திருக்கு என்று நினைக்கிறேன். பல்கலை மாணவி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக சிபிஐ விசாரணை செய்தது நல்லது. பெண்களுக்கு தமிழக பாதுகாப்பு இல்லை. இது அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாதுங்க, அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. பல்கலை முழுவதும் மாணவி தொடர்பாக நாளை பொழுதுக்குழியில் பார்த்தீங்கன்னா முடிவு செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பெண்களுக்கு பாதுகாக்கும் வகையில் சில பல கொள்கையை நிறைவேற்றுவாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன்னா அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சாட்டையால் அளித்திருக்கிறது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த ஆட்சியை குறித்தான உங்களோட கணிப்புகளை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.